மட்டுமாவது தயவு செய்து நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க. பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் நைட் ஃபுல்லா அங்கேயே இருந்து அபிஷேகம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு போகலாம். உங்களால சிவன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே உட்கார்ந்து சிவனை நீங்க வழிபடலாம். நீங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருந்தா உங்களால முடிஞ்ச அபிஷேகத்தை பண்ண மறந்துடாதீங்க. சிவனுக்கு பிடிச்ச வில்வ இலையும் சங்குப்பூவும் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா சிவன் இன்னமுமே சந்தோஷப்படுவாரு. சிவராத்திரி அன்னைக்கு சங்குப்பூ வாடாம கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிவராத்திரி அன்னைக்கு டோட்டலா 4 கால பூஜை இருக்கும். முதல் கால பூஜை ஈவினிங் 6 to 9. இது பிரம்மதேவர் வழிபட்ட நேரம். இந்த நேரத்துல நீங்க ஈசனை வழிபடுறதுனால நம்மளோட கடந்த கால பாவங்கள் நீங்கும். இரண்டாவது கால பூஜை நைட் 9 to 12. இந்த நேரத்துல தான் மகாவிஷ்ணு சிவனை வந்து வழிபட்டாரு. இந்த நேரத்துல நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா செல்வம் பெருகி குடும்பத்துல அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கால பூஜை நைட் 12 மணில இருந்து விடிய காலையில 3 மணி வரைக்கும். இந்த நேரத்துல தான் அம்பாள் வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க. இந்த டைம்ல லிங்கோத்பவரை வழிபடுறது இன்னமுமே சிறப்பு. இதற்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீய சக்தி போய் நோய் நீங்கி